எனக்கு மாணிக்கம்னு தெரிஞ்ச ஒருத்தனை மகா விநாயகம்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா ஒரே ஆள்னு தெரியாம இருந்திருக்கும். அவன் உயிரை மகா காப்பாத்தினதுக்காக ஒரு நன்றி கடனுக்காக கூட அவன் இந்த பணத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவன் மோசமானவன்னு தெரிஞ்சா மகாவே இந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டா. இப்ப என்ன பண்றது? பணம் கிடைச்ச சந்தோஷத்துல கார்மெண்ட்ஸை வாங்கிடலான்னு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பணத்தை எடுத்துக்கிறது நியாயமே கிடையாது. இது மகாவுக்கு நல்லதும் கிடையாது. இது எப்படி இவளுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்? இன்னொரு ஏமாற்றத்தை அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு சின்ன குழந்தையாட்டும் துள்ளி குதிச்சு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நல்ல விஷயம் நடக்கும்போது நந்தி மாதிரி குறுக்க நிக்காத. தள்ளு. மா, நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறேனா? மா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. நேத்து ராத்திரி இந்த பணம் யார்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு செல்வத்துக்கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். அவன் பயம் நேத்து அவன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்க போறதே இல்ல. ஏய், வழியில நிக்காதே. என்னங்க என்னங்க, அட சீக்கிரமா தான் வாங்கலேன். கையை காலையும் ஆட்டிக்கிட்டு மெதுவா நடந்து வரீங்க. மகவும் செல்வம் இன்னும் கீழே வரல. என்ன விஷயம் கௌரி? இல்ல, நான் உங்களுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிடாம போயிட போறாங்க போற அவசரத்துல. நான் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து உடனே கூப்பிடுங்க, நான் பரிமாறுறேன் அவங்களுக்கு. இவ வேற குறுக்கு நின்னுட்டு. மகாவை எப்படிலாம் ஓட ஓட விரட்டினா இன்னைக்கு 50 லட்சம் பணத்தை பார்த்தோன்னே மகாவுக்கு எழுத்துட்டுருங்க சார். ஆனா கௌரி, மகாவை நீ இப்படியெல்லாம் தாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா மகா, வாடா செல்வம். என்ன கிளம்பிட்டீங்களாப்பா? குட் மார்னிங் மகா. வாடா செல்வம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுறீங்க? இட்லி சட்னி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். தோசை வேணா தோசை ஊத்துறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன பாட்டி, இன்னைக்குன்னு பார்த்தா அத்தை விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. ஏய், உன் அத்தை கிட்ட 50 லட்ச ரூபா இருக்குதுல்ல, அதான். ஏங்க, சின்ன குழந்தைகிட்ட இப்படியா சொல்லுவீங்க? மதிக்குட்டி, நம்ம மகா அத்தை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து புதுசா கார்மெண்ட்ஸ் கம்பெனி வாங்க போறாங்க. அப்படி வாங்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனி நமக்கு சொந்தம் தானே. அப்புறம் அத்தை பிஸி ஆயிடுவாங்க. அவங்களை கவனிச்சுக்க அவங்களுக்கு நேரமே இருக்காது. நாம தானே அவங்களை நல்லபடி பாத்துக்கணும். அம்மாடி மகா, குடுமா சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் கொண்டு போய் கொடு. சரிங்க. வாங்க. இந்த பணம் வேண்டான்னு மகா கிட்ட எப்படி சொல்ல போறேன் தெரியலையே. அப்பனே முருகா, எங்க மகா கார்மெண்ட்ஸ் கம்பெனி வாங்க போறா. அது நல்லபடியா நடக்கணும். நீ தான் கூட இருந்து காப்பாத்தணும்.
எல்லாம் நல்லபடியா நடக்கும், தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி வாங்க சாப்பிடலாம். மகா மகா விஜி, ஹே மகா, வா உள்ள வா. ஹே மகா, நான் மட்டும் வரல, என் கூட மீனா, ரேவதி, மஞ்சுளா எல்லாரும் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்க. வாங்க. அக்கா, நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்க பணம் கொடுக்க போறீங்கன்னு விஜய் அக்கா சொன்னாங்க. அதான் நாங்க எல்லாரும் உங்களை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம்க்கா. தேங்க்ஸ். அக்கா, இந்த கம்பெனி நீங்க எடுத்து நடத்தணும்னு நாங்க கேட்டிருந்தோம். அத மனசுல வச்சுக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம கம்பெனியை வாங்க போறோம். இப்பவும் சொல்றேன், நாங்க உங்க கூடவே இருக்கோம்க்கா. பயம் இல்லாம இந்த கம்பெனியை வாங்குங்க. மேடம், ராத்திரி பகலா உழைக்க நாங்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு வேலை வேணும். நம்ம கம்பெனிய எப்படியாவது நீங்க வாங்கணும்னு நாங்க சாமி கிட்ட வேண்டி இருந்தோம். இன்னைக்கு எங்க வேண்டுதல் பழிக்க போகுது மேடம். ஒரு வாரம் செல்வம் சார் நம்ம கம்பெனில இருந்து வேலை பார்த்தாங்க.